ஐ ஜாலி. இன்னைக்கு வேற அவ வீட்ல இல்ல. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இன்னைக்கு ஒரு நாள் ஜாலியா இருக்க வேண்டியதுதான். ஒருவேளை இப்படி கூட இருக்குமோ? இவரை நிம்மதியா விடக்கூடாது. சொல்லுமா, இப்பதான் வேலையை விட்டு வந்தேன். நான் இல்லாம ஜாலியா இருக்கீங்க போல. எருமை, நீ இருக்கும்போது சண்டை போட்டே இருப்ப. இப்ப நீ இல்லாம இந்த வீடே வெறிச்சோடி கிடக்குதுமா. சீக்கிரம் வந்துடும்மோ. வர்றேன் சண்டை போட. என் பையன்லாம் ரொம்ப நல்ல பையன்மா. அப்படி நான் வளர்த்துருக்கேன். பொண்ணுங்கனாலே தள்ளி நிற்பான். யாரு உங்க பையனா? என்ன இப்படி பாக்குறான்? ஏங்க இப்படி பாத்துட்டே இருக்கீங்க? உங்களை ரொம்ப பிடிக்குங்க, அதான் சைட் அடிக்கிறேன். லவ் பண்ணலாமா? சைட் அடிக்கிறதுக்கு இப்படியா வெறித்தனமா பாப்பீங்க? எனக்கு பயமா இருக்கு. ஒரு பொண்ணை எப்படி பார்க்கணும்னு அவனுக்கு சொல்லி கொடுத்ததே நான் தான். ஓ, பொண்ணை பார்த்தா மண்ணை பார்த்து நடப்பாமா என் பையன். யாரு? இவர் தானே? ஏங்க, தயவு செஞ்சு என் பின்னாடி வந்து டார்ச்சர் பண்ணாதீங்க. நான் எவ்வளவோ பொண்ணை பார்த்துருக்கேங்க, ஆனா உங்களை மாதிரி ஒரு பொண்ணை பார்த்ததே இல்லைங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க. ஐ லவ் யூங்க. அப்ப நிறைய பொண்ணுங்களை பாப்பீங்களோ? அப்ப அவங்ககிட்டயே போய் சொல்லுங்க ஐ லவ் யூன்னு. ஏங்க அப்படி இல்லைங்க. பொண்ணுங்க பின்னால சுத்துற பழக்கமே இல்லை. தங்கமான பையன் என் பையன். தெரியும் தெரியும். ஏம்மா, நம்ம ட்ரிப் போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளவு செலவாகும்? நினைக்கிறதுக்கெல்லாம் செலவாகாது. எவ்வளவு வேணா நினைச்சுக்கோங்க. ஏய், கம்முன்னு போங்க. கூட்டிட்டு போறேன்னு சொல்றது, அப்புறம் டயர்டா இருக்கு இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம்னு சொல்லுவீங்க. ஏய், எதுக்கு எடுத்தாலும் சும்மா குறை சொல்லிட்டே இருக்க? உனக்கு வேற வேலையே இல்லையா? இந்த தாலி வேணா கழட்டி உங்க கழுத்துல மாட்டி விட்டுருவா. அப்பதான் குடும்ப பொம்பளைங்க கஷ்டம் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. இவ எதுக்கு இப்படி கோவப்படுறா? ஏய், இங்க பாரு, நானும் ஆம்பளதான். எனக்கும் கோவலா வரும், பாத்துக்கோ. ஓ, வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அம்மோ சாரிடி. பேசாம மட்டும் இருக்காதுடி. என் தங்கம்ல, என் புஜ்ஜில, என் வயிறோல பேசுடி தங்கம். டிவோர்ஸ் ஆகுற அளவுக்கே எங்களுக்கு சண்டை வந்திருக்குமா? என்னம்மா சொல்ற? உன்னாலதாண்டி என் வாழ்க்கைய நாசமா போச்சு. அப்படியா? சரி, ஓகே, பிரிஞ்சிடலாம். என்னால தானே உங்க வாழ்க்கை நாசமா போச்சு. நான் டிவோர்ஸ் கொடுத்துடுறேன். அம்மோ சாரிடி. உன்னை விட்டா எனக்கு யார் இருக்கா? அப்படிலாம் என்னை விட்டு போயிடாத. நான் என்னதான் சண்டை போட்டாலும் கடைசியில் உன்னதானே தேடி வரேன். ஏங்க இங்க பாருங்க, உங்களை விட்டு நான் தனியா நிம்மதியா இருந்துருவேனா? ஏதோ கோவத்துல பேசிட்டேன். சண்டை போட்டாச்சும் உங்க கூட இருப்பேனே தவிர உங்களை விட்டு இருக்க மாட்டேன். நடந்த பெரிய சண்டைய 2 பேரும் உட்காந்து பேசி சமாதானம் பண்ணிப்போம். ஆனா அந்த மனுஷனை விட்டு பிரியணும்னு என்னைக்குமே நான் நினைச்சதில்லை. அவர் தான் எனக்கு எல்லாமே. மா, கடைக்கு போறேன். சாப்பிட என்ன வாங்கிட்டு வர்றது? சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வந்துருங்க. அதெல்லாம் வேணாம்ப்பா, பிரியாணி வாங்கிட்டு வந்துரு. சரி, பிரியாணியா வாங்கிட்டு வந்துடுறேன். இந்த 2 ஷர்ட்ல எதுமா போடுறது? அந்த செக்குடு ஷர்ட் போடுங்க, நல்லா இருக்கும். பிளேன் ஷர்ட் போடுங்க, அதான் நல்லா இருக்கும். அம்மா சொல்றது சரிதான், இதையே போட்டுக்கிறேன். ஓ அம்மோ, என்ன சமைச்சிட்டு இருக்க? சமைக்கலாம் இல்லைங்க, என் முடி ரொம்ப ஃப்ரிஸியா இருக்கு. அதுக்காக கெரட்டின் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா அது ரொம்ப காஸ்ட்லி. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னோட ஆப்ஷனை கன்சிடரே பண்ண மாட்டீங்க. அதான் நான் ஃப்ளாக்ஸீட் ஜெல் வீட்லேயே ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். பட் ரொம்பவே சொதப்பிருச்சு, நல்லாவே வரல. இந்த அம்மோ, உனக்காக ஆன்லைனில் பெஸ்ட் ஃப்ளாக்ஸீட் ஜெல் வாங்கியிருக்கேன். யூஸ் பண்ணி பாரு, சூப்பராக இருக்கும். என்னோட ஹேர் சாஃப்ட் அண்ட் ஷைனாக இருக்கிறதுக்கு என் ஹஸ்பண்ட் ஆல்ப்ஸ் குட்னஸோட ஃப்ளாக்ஸீட் ஜெல் வாங்கி கொடுத்தாங்க. எக்ஸ்பென்சிவான சலூன் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணி மணி வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஜஸ்ட் 300 rupeesக்கு இந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு வீட்டிலேயே ஷைன் அண்ட் ஸ்மூத் ஹேர் கிடச்சிரும். இந்த ஃப்ளாக்ஸீட் ஜெல் அப்ளை பண்ணிட்டு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணோன்னா ஃப்ரிஸ் ஃப்ரீயான ஸ்மூத்தான ஹேர் கிடச்சிரும். இந்த ஹேக் நீங்களும் ட்ரை பண்ணணும்னா இந்த ப்ராடக்ட் பர்பிள் அவைலபிளாக இருக்குது. கீழே டேக் பண்ணுற, கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சே, பொங்கலுக்கு புது ட்ரெஸ் போட்டு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. என்ன என் பொண்டாட்டி இன்னைக்கு இவ்வளோ அழகா இருக்கா? என்னாச்சுங்க? ஒன்றும் இல்லைம்மா, நீ அழகா இருக்கேன்னு சொல்ல வந்த. ஓ இல்லையே, ஏதோ சரியில்லையே. என்ன இவ்வளோ பேட் ஸ்மெல் அடிக்குது? பேசாம ஒன்று பண்ணலாம். சே, இதை யூஸ் பண்ண மறந்துட்டேனே. த்ரூ அவுட்டாக ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறதுக்கு நான் ரீசெண்டாக கார்மஸியோட டியாட்ரண்ட் ரோலான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் மொத்தம் 2 வேரியன்ட் இருக்குது, ஃப்ளாரல் சன்செட் அண்ட் ஸ்வீட் சம்மர். ஃப்ளாரல் சன்செட்டோட ஸ்மெல் எப்படி இருக்கும்னா ஒரு ஃப்ரெஷ் ஃப்ளார்லேருந்து வர ஸ்மெல் மாதிரி இருக்கும். ஸ்வீட் சம்மரோட ஃப்ராக்ரன்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கோகோனட்டையும் வெண்ணிலா பிளெண்ட் பண்ணும்போது ஒரு ஸ்மெல் வரும்ல, அந்த மாதிரி இருக்கும்.
இந்த ப்ராடக்ட்ஸில் 95% ஆஃப் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது நம்ம பாடியில் ஈஸியாக அப்ளை பண்ணலாம், எந்த ஒரு வெட்னஸும் இல்லாமல் உடனே ட்ரை ஆயிரும். அண்ட் இந்த ப்ராடக்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் ட்ராவல் ஃப்ரெண்ட்லி டூ. அண்ட் முக்கியமாக இந்த ப்ராடக்ட் நம்ம பாடியிலேருந்து வர பேட் ஆர்டரை கம்மி பண்ணும் அப்படின்னு சயின்டிஃபிக்கலாக ப்ரூவன் ஆயிருக்கு. இந்த ப்ராடக்ட் அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைகா அண்ட் purple.comல அவைலபிளாக இருக்குது. அண்ட் இதை வியூ ப்ராடக்ட்டில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எங்க கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டம்மா. அப்போ இந்தாங்க வச்சுக்கோங்க. ஏய் ஏம்மா என்னாச்சு? உங்க பையன் அடிக்க வராத்த. ஏன்டா எங்க மருமக மேல கைய வைக்கிற? இப்ப அவதான் என்ன அடிச்சுட்டு போனா. வேலை வெட்டி கிளம்படா போடா. அதான் அத்தை சொல்றாங்கல்ல, போங்க. இறி உன்னை நைட்டு வந்து பாத்துக்கிறேன். மா எது கூப்பிட்டீங்க? நான் எப்படா கூப்பிட்டேன்? இப்பதானம்மா தோலை தட்டி கூப்பிட்டீங்க. அட போடா பெருமை பிடிச்சவனே. இதெல்லாம் உன் வேலைதானா? போட்டனா யாரடா கை வாங்குற? அப்ப அவ்வளவுதான் வாங்கின, நீங்க குறுக்கால வந்துட்டீங்க. அவளும் என் பொண்ணு மாதிரி தான்டா, கைக்கு வச்சுட்டியா, நடக்கிறத வேற வச்சுக்கோ. குடும்பமே சேர்ந்து சப்போர்ட் பண்ணுது. எல்லாரும் நல்லா அள்ளி சாப்பிடுங்க. அடிப்பாவி, இப்படிதான் என் குடும்பத்தை கரெக்ட் பண்ணி வச்சிருக்கியா? அப்படிலாம் இல்ல. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பாரு என் குடும்பம் உன்னை எப்படி பாத்துக்குதுன்னு. நான் உங்களை எப்படி பாத்துக்கிறேன்னு நீ பாரு. ஏங்க இன்னைக்கு மட்டன் பிரியாணி பண்ணிட்டுமா? அம்மா கிட்ட கேளுமா. ஏங்க இன்னைக்கு நைட் படத்துக்கு போலாமா? அம்மா கிட்ட கேளுமா ஃபர்ஸ்ட். நைட்டெல்லாம் போக வேண்டாமா, நாளைக்கு போய்க்கலாம். அம்மா கிட்ட கேளு. அம்மா கிட்ட கேளுமா. அம்மா கிட்ட கேளுமா. தம்பி சொல்லுங்கம்மா. உன் பொண்டாட்டி உன்னைய நம்பி வந்திருக்கா. நீ எனக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறியோ அது மாதிரி உன் பொண்டாட்டிக்கு முக்கியத்துவமும் மரியாதையும் கொடுக்கணும். சரிம்மா. தம்பி நைட்டு டிஃபனுக்கு சப்பாத்தி போட்டுருவோமா? அம்மா எதா இருந்தாலும் என் பாஸ் கிட்ட கேளுங்க, என் பொண்டாட்டி சொன்னா கரெக்டா இருக்கும். அம்மோ என்ன உனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்? எனக்கு உங்களை மட்டும்தாங்க பிடிக்கும், அதுக்கு அளவெல்லாம் எதுவும் இல்லைங்க. அது நீ என் மேல வச்சிருக்க லவ்லியே புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அம்மோ நான் உன்னை பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணேன். நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தேன், அம்மா ஒத்துக்கல, அதனாலதான் உன்னையே கல்யாணம் பண்ணேன். தெரியுங்க, அம்மா ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அப்படியா? இது பத்தி நீ என்கிட்ட கேட்டதே இல்ல. ஆமா அப்படி எப்படி என் மேல இவ்வளவு லவ்வா இருக்க? எப்போ அம்மாக்காக நீங்க லவ் பண்ண பொண்ணையே விட்டு கொடுத்தீங்களோ அப்பவே முடிவு பண்ணிட்டேங்க. அம்மா மேல இவ்வளோ பாசம் வச்சிருக்க பையன் கண்டிப்பா ஒரு நாள் அவ மனைவி மேலேயும் பாசம் வைப்பான்னு. உண்மையை சொல்றம்மோ, நான் லவ் பண்ண பொண்ணு கூட எங்க அப்பா அம்மாவை எப்படி பார்த்துருப்பாளான்னு தெரியல. ஐ லவ் யூ சோ மச். காதல் தோல்வியோட அந்த வாழ்க்கை முடிஞ்சு போறதில்ல, அதை தாண்டி இன்னொரு வாழ்க்கை இருக்கு, அதை பாருங்க. சாப்பாடு செய்யலையா? என்னாச்சு படுத்துட்டு இருக்க? லேசா காய்ச்சல் மாதிரி இருந்துச்சு, இப்போ அதிகமாயிடுச்சு போல. சரிம்மா நீ படுத்துக்கோ. படுத்துட்டா உங்களுக்கு யாருங்க சாப்பாடு செஞ்சு போடுறது? பேசாம அத்தையை கூப்பிட்டுக்கலாமா? அவங்க வந்து என்னையும் கொஞ்சம் பாத்துப்பாங்கல்ல. அம்மா எதுக்குமா எல்லாமே பண்ணிட்டு சண்டை வரும்போது சொல்லி காமிக்கிறக்கா? உன்னை நான் பாத்துக்கிறேம்மா. நீங்களா? எங்க போதுங்க. நார்மல் டைம்ல எப்படி வெண்டைக்காய் சாப்பிடுவேன், இந்த பிரெக்னன்சி டைம்ல என்ன உனக்கு? இந்தா சாப்பிடு. எங்க நான் நார்மல் டைம்லயே வெண்டைக்காய் சாப்பிட மாட்டேன். அதனாலதான் உனக்கு அறிவே வளரல. இந்தா சாப்பிடு. எங்க தலைவலிக்கு எதுக்குங்க காதுல எல்லாம் தைலம் போடுறீங்க? சும்மா இரு, எல்லா பக்கம் போட்டாதான் சீக்கிரம் சரியாகும். இங்க நெஞ்ச காமி, நெஞ்சிலையும் போடுறேன். இல்லம்மா நெஞ்சில போட்டா சீக்கிரம் சரியாகும், அதான். என்னம்மா தும்புற? ஆவிக்கு இது பிடிக்கணுமா? இங்க வா. அட பரவாயில்ல வாமா. என்னமாச்சு? ஆவி பிடிக்கிறக்குள்ளே நான் ஆவி ஆயிடுவேன் போல. போகுங்க உள்ள போமா, அப்பதான் சீக்கிரம் சரியாகும். இல்லங்க இப்ப எனக்கு காய்ச்சல் சரியான மாதிரி இருக்கு. சீக்கிரம் சரியாயிச்சா? திரும்பி வந்தாலும் வரும். கம்பி காய்ச்சி காலைல சூடு போட்டுருவோம், அப்பதான் காய்ச்சல் வரவே வராது. அம்மோ இந்த ஆடியோ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு, நம்ம ரீல்ஸ் பண்ணி போடலாமா? ஏங்க இப்போலாம் ரீல்ஸ் விட கண்டென்ட் பண்ணி போடுறதாங்க ட்ரெண்டிங், அது கூட தெரியல. இவளா ட்ரெண்ட பத்தி பேசுறா. ஏய் இவ்வளவு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸை தூக்கி போடுற, இதெல்லாம் எவ்வளவு காசு கொடுத்து வாங்கின? இப்போலாம் இவ்வளோ ஸ்கின் கேர் யூஸ் பண்றது ட்ரெண்ட் இல்லைங்க, மினிமலா யூஸ் பண்றதா ட்ரெண்ட். அதனால தான் விட்டமின் சி சீரம் பாட்டில் மட்டும் வச்சிருக்கேன். ஓ இது ஒன்னே போதுமா? ஆமாங்க, இது ஒன்னு யூஸ் பண்ணா போதும். இது ஆக்சிடைஸ்ட் ஆகி ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஆமா இது இருக்குல்ல, இது நல்லா இருக்குங்க, இது யூஸ் பண்ணலாம். இது என்னது?
இதுதான் டெர்ம்டாக்கோட க்ளோ பார்ட்ஸுங்க. இதுல 10% விட்டமின் சி சீரம் இருக்கு. இந்த டெர்ம்டாக்கோட க்ளோ பார்ட்ஸ் இன்டர்நெட்ல ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு. அதுவும் வெறும் 12 rupees தான் ஒரு ஷாச்செட். இது ஆக்சிடைஸ்டும் ஆகல, ரொம்ப கன்வீனியன்ட்டாவும் இருக்கு யூஸ் பண்றதுக்கு. இதுல விட்டமின் சி, குளுட்டத்தைன், அசிராவும் இருக்கு. ஸோ டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணி அன்இவன் ஸ்கின் டோனை பிரைட்டன் பண்ணும். அது மட்டும் இல்ல, ஆயில் கண்ட்ரோல் பண்ணும், போர்ஸ் ரெடியூஸ் பண்ணும் அண்ட் ஆல்சோ அவாய்ட்ஸ் ஆக்சிடேஷன் அண்ட் ஹைஜீனிக் டு யூஸ். இந்த ப்ராடக்ட் எக்ஸ்க்ளூசிவா purple.comல அவைலபிளா இருக்கு. இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணி நீங்க அதுல பை பண்ணிக்கலாம். நீ மட்டும் ஏமா தனியா வந்திருக்க? என் புருஷனுக்கும் எனக்கும் சண்டை, அதான் வந்துட்டேன். இவளுக்கு இதே வேலை. அத்தை அவ அங்கே வந்திருக்கா? ஆமா மாப்பிள்ள, அவ இங்கதான் வந்திருக்கிறா. குடுக்கறதா? இல்ல கொடுக்க வேணாம், நான் சொல்றதை மட்டும் அவகிட்ட சொல்லிருக்கேன். சொல்லுங்க மாப்பிள்ள. என்ன அவர் தான் கால் பண்ணாரா? இப்பதான் அவர் கண்ணுக்கு தெர்றேனா? அவர் அப்படியெல்லாம் சொல்ற, நீ கொஞ்சம் நிறுத்துறியா? அவளை ஒரு வாரம் வீட்லயே வச்சு அவ சமாதானதுக்கு அப்புறம் பொறுமையா அனுப்புங்க அத்தை. அவர் அப்படின்னு தான் சொன்னாரு. இதுக்கு போய் ரொம்ப அழட்டிக்கிறா. ஏய் முறுக்கிட்டு போனேன் வந்துட்ட. அது இவர்னால என் கூட பேசாமலே இருக்க முடியுமா? என்னை பத்தி ஏன் அவர் கவலைப்படவே இல்லை? நான் இல்லாம அவர் நிம்மதியா இருப்பாரோ அப்படின்னு உங்களை பத்தி யோசிச்சுட்டே இருந்தேன், அதான் வந்துட்டேன். அவ இல்லாம நான் ஹாப்பியா இருக்கேன்னு சொல்லுங்க அத்தை. அவளே என்னை தேடி ஓடி வந்துருவா. சரிங்க மாப்பிள்ள. ஏமா துணி என்னமா இவ்வளவு சேர்த்து வச்சிருக்க? நான் வீட்ல இல்லைன்னா நீங்க 2 பேரும் குடும்பம் நடத்துறது ரொம்ப கஷ்டமாட்டு இருக்குது. அத்தை இப்ப துவைச்சிடுறேன் அத்தை. என்ன டிஷர்ட்லாம் இவ்வளோ வெள்ளை வெள்ளையா இருக்கு? இவரை பவுடர் யூஸ் பண்ண வேணாம்னு சொன்னா கேட்கறதே இல்லை. இப்படி நாஸ்தி பண்ணி வச்சிருக்காரு. எங்க பாருங்க, டிஷர்ட் காலர்லாம்